அப்போ சீஷர்களாக இருக்கிறவங்க இயேசுவின் சிந்தை உள்ளவளாக இருக்கணும். அதை தான் இயேசு சொல்லுகிறார். அப்போ தான் சொல்ல, நீ என்னை பின்பற்றி வர விரும்பினால் உன்னை வெறுக்கணும். நீ பதவி மேலேயும் புகழ் மேலேயும் நீ ஆசைப்பட்டு கொண்டு இருந்தால் எனக்கு சீஷனாக இருக்க முடியாது. என்னை பின்பற்றினால் பாடு வரும், உபத்திரம் வரும். அதுக்கு மத்தியில் என்னை பின்பற்றணும். அதனால் சிலுவை சுமக்கணும். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். குடும்ப ஆசீர்வாத நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகில் தினந்தோறும் நாம் பல்வேறு விதமான மனிதர்களை சந்தித்து வருகிறோம். ஒவ்வொருவரும் தங்களுக்கென தனித்தனி கொள்கைகளையும் நம்பிக்கைகளையும் வைத்து பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாம் அவருடைய வழிமுறைகளை பின்பற்றுகிற சீஷர்களாக சீஷிகளாக எழுப்புதலை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். அப்படி கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாகிய நாம் எப்பேற்பட்ட குணாதிசயங்களை கிறிஸ்துவின் சாயலில் வெளிப்படுத்துகிறோம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாகும். ஒரு சீஷனாக அனுதினமும் சிலுவையையும் சிலுவையின் உபதேசத்தையும் சுமக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாகும். அது எப்படி என்று கேட்கிறீர்களா? உங்களுடைய கேள்விக்கு பதில் கூறும் விதமாக நமது அன்பு சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் தேவ செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொண்டு உங்களின் ஆசீர்வாதத்திற்காக சிறப்பு ஜெபம் ஏறெடுப்பார்கள். இயேசு கிறிஸ்துவோட நமக்குள்ள உறவில் நம்ம இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும். ஆண்டவருக்கு நமக்குள்ள ஐக்கியம் எப்படிப்பட்டது? சும்மா ஒரு தேவைக்கு போய் ஜெபிக்கிறது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. இயேசுவே எனக்கு சுகம் கொடுங்க, என் கடன் பிரச்சனையை மாற்றுங்க, என் பிள்ளை ஆசீர்வதிங்க, குழந்தை கொடுங்க. அற்புதம் ஆண்டவர் செய்து கொண்டு தான் இருக்கிறார். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையா? இதுக்கு தான் இயேசுவா? நமக்கு ஆண்டவர் சுகம் கொடுக்கறக்கு, விடுதலை கொடுக்க இதுக்கு தான் இயேசுவா? இல்லை. அதையும் தாண்டி அவர் நமக்காக சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்தது எதற்காக? அவருடைய இரத்தத்தினால் நம்மை மீட்டு கொள்ள. அது எதற்காக? அவரோடு கூட நான் ஐக்கியப்பட்டு ஆண்டவரோடு வாழ்கிற ஒரு இனிமையான வாழ்க்கை நம்ம வாழணும். அதாவது லிவிங் வித் ஜீசஸ். ஒரு தேவைக்காக போய் இயேசுகிட்ட கேட்டு வாங்குவது அல்ல, இயேசுவோட வாழ்வது. நீங்கள் சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை போகிறீங்க, வர்றீங்க, தினம் ஒரு பைபிள் வாசிப்பு, ஜெபம். என்ன டெய்லி பைபிள் வாசிக்கணும், ஜெபிக்கணும், சொல்லி கொடுத்து வாசிக்கிறது ஒரு ஜெபம், அவ்வளவுதான். இதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை. இதெல்லாம் அவசியம். சர்ச்சுக்கு போகணும், பைபிள் வாசிக்கணும், ஜெபிக்கணும், எல்லாம் தேவை. இதையும் தாண்டி பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் ஜீசஸ், இயேசுவோட தனிப்பட்ட ஒரு ஐக்கியம், உறவு ரொம்ப அவசியம். ஒரு மனிதனோடு நம்ம ஐக்கியப்படுவதை போல இயேசுவோடு ஐக்கியப்பட முடியும். அவர் தகப்பன், நாம் பிள்ளைகள், அவரோடு ஐக்கியப்பட முடியும். அந்த ஐக்கியத்தில் உண்டாகிற சில அனுபவங்களைத்தான் நான் தொடர்ச்சியாக உங்களுக்கு சொல்லிக்கொண்டே வருகிறேன். ஒன்று, தேவனுடைய பிள்ளை என்கிற அனுபவம். நான் மனம் திரும்பி ரட்சிக்கப்படும் போது ஆண்டவருடைய பிள்ளை என்கிற அனுபவம். இயேசு நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் என்னுடைய தகப்பன், நான் அவருடைய பிள்ளை, அவருடைய மகன், மகள் என்று சொல்லுவார். ரெண்டாவது, தேவனுடைய புத்திரர்கள் என்று அழைக்கப்படுகிற ஒரு அனுபவம். அது பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு வெறும் அந்நிய பாஷை பேசுவதோடு நின்றுவிடக்கூடாது. நீங்கள் இயேசுவோடு பேச முடியும், அவருடைய குரலை கேட்க முடியும், அவரால் வழி நடத்த முடியும். அதை நீங்கள் விசுவாசித்து அந்த அனுபவத்துக்குள்ளே வரணும். அதுக்கு தான் நான் உங்களோட தொடர்ந்து ஆண்டவர் பேசுகிறார், கர்த்தரை விரும்புகிறார். அதில் மூன்றாவது காரியம், அவருடைய சீஷராய் மாறுவது. சீஷர்களோடு தான் ஆண்டவர் ரொம்ப நெருக்கமாக அவர் பேசினார், அவங்களோட ஜெபம் பண்ணினார், அவங்களுக்கு பல காரியத்தை கற்றுக் கொடுத்தார். மற்றவங்கள்ட்ட பேசாத பல காரியம் சீஷரோடு தான் ஆண்டவர் பேசினார். விசுவாசிகள் சீஷர்களாக மாறணும், விசுவாசிகளாகவே இருந்து கொண்டிருக்க கூடாது. அப்போ சீஷர்னா யாரு? அதைத்தான் நம்ம இப்போ கொஞ்சம் நாட்களாக தியானித்து கொண்டு நம்ம வருகிறோம். இயேசு சொன்னார், தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுகிறவன் அவன்தான் எனக்கு சீஷன் என்று இயேசு சொல்லி இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதை குறித்து தொடர்ச்சியாக தியானித்து கொண்டே வருகிறோம். நம்மை வெறுப்பதுன்னா என்ன என்பதை குறித்து தொடர்ந்து தியானிக்கிறோம். மத்தேயு 16 அதிகாரம் எடுங்க. மத்தேயு 16 அதிகாரம் 23 வசனம் பாருங்க. இயேசு பேதுருவை திரும்பி பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால்
அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொன்னார். இந்த சமயத்தில் தான் ஆண்டவர் சொல்கிறார், பேதுருக்கு அவருக்கு ஒரு கான்வர்சேஷன் போகுது. இயேசு தன் சீஷரோடு எருசலேமுக்கு வர வழியில் சொல்கிறாரு, நான் சிலுவையில் என்னை புரஜாதையர் கையில் என்னை ஒப்பு கொடுப்பாங்க, நான் அடிக்கப்பட்டு சிலுவையில் ரத்த சிந்தி மறிக்கணும், 3வது நாள் உயிரோடு எழும்பணும். இயேசு தன்னுடைய சிலுவை மரண பாடுகளை குறித்து முன்கூட்டியே சீஷருக்கு சொல்கிறார். இதை கேட்ட உடனே பேதுரு டக்குன்னு இயேசுவை கூப்பிட்டு, அப்படிலாம் சொல்லாதுங்க, அது என்னது சிலுவையில் அறையப்படுறது, ரத்த சிந்துறது, அதெல்லாம் நீங்கள் செத்தாவில் உயிரோடு எழுப்புறவங்க, கடலின் மேலே நடக்கிறவங்க, உங்களை கண்ட எல்லாருக்கும் பயம்தான். உங்களுக்கு எவ்வளோ பெரிய வல்லம் அதிகாரம் இருக்குது. இந்த ரோமர்கள் நம்மளை ஆட்சி பண்ணாங்க, எல்லாத்தையும் விரட்டிட்டு எருசலேமில் நீங்கள் ராஜாவாக இருக்கணும், நாங்கள்லாம் மந்திரிகளாக கூட இருக்கணும். அந்த மனநிலைமையில தான் சீஷர்கள் இயேசுவை பின்பற்றினாங்க. இயேசு அப்படி செய்வார் அப்படின்னு பேதர் அப்படி சொல்கிறார். அவர் உலகத்தில் பதவி வேணும், புகழ் வேணும், பாடு வேண்டாம். இந்த பாடெல்லாம் பேசாதுங்க ஆண்டவரே. அது என்ன பாடுகளை பற்றி பேசுகிறது? அதெல்லாம் பேசாதுங்க. நீங்கள் ஆட்சி பண்ணணும், நாங்கள்லாம் மினிஸ்டர்ஸாக நாங்கள் அரண்மனையில் உட்கார்ந்துருக்கணும், இயேசு தான் எங்களுக்கு எல்லாம், இயேசு எங்களை பார்த்தா தான் இயேசுகிட்ட போக முடியும், அப்படிலாம் நாங்கள் கம்பீரமாக இருக்கணும். அந்த மனநிலைமையில தான் அவங்க இருந்தாங்க. அப்போ தான் இயேசு சொல்லுகிறார், எனக்கு பின்னாலே போ சாத்தானே. அவனை சாத்தான்னு சொல்லலை, அவன் சொன்ன காரியம் பிசாசனுடைய காரியம், அவனுடைய சிந்தனையை சாத்தான் பிடிச்சிட்டான். அதனால தான் இயேசு சொல்கிறார், நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். பொதுவாக மனிதர்கள் சொல்லுவாங்க, பாடு உபத்திரவெல்லாம் வேண்டாங்க, ஏதோ நிம்மதியாக வாழணும், அதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மனுஷ சிந்தை. அப்போ தேவனுடைய சிந்தை தான் நமக்குள்ள இருக்கணும். அவங்க தான் சீஷர்கள், இயேசுவை பின்பற்றுகிற சீஷர்கள். இயேசு கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். உலக மக்களை போல சிந்திப்பது, உலக மக்களை போல செயல்படுவது கூடாது. அப்போ சீஷர்களாக இருக்கிறவங்க இயேசுவின் சிந்தை உள்ளவர்களாக இருக்கணும். அதை தான் இயேசு சொல்லுகிறார். அப்போ தான் சொல்கிறார், நீ என்னை பின்பற்றி வர விரும்பினால் உன்னை வெறுக்கணும். நீ பதவி மேலேயே புகழ் மேலேயே நீ ஆசைப்பட்டு கொண்டு இருந்தால் எனக்கு சீஷனாக இருக்க முடியாது. என்னை பின்பற்றினால் பாடு வரும், உபத்திரம் வரும், அதுக்கு மத்தியில் என்னை பின்பற்றணும். அதனால் சிலுவை சுமக்கணும். அப்படி தான் இயேசு சொல்லி கொடுக்கிறார். அதனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிற தேவ பிள்ளைகள் யாராக இருந்தாலும் இது முழு நேர ஊழியர்களுக்கு மாத்திரம் அல்ல. இதுதான் நம்முடைய தவறை. முழு நேர ஊழியர்களுக்கு மாத்திரம் அல்ல, இயேசுவை பின்பற்றுகிற எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் மனுஷ சிந்தை உள்ளவளா, உலக சிந்தை உள்ளவளா இருக்கக்கூடாது, நீங்கள் தேவ சிந்தை உள்ளவளாக இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்ல. இன்றைக்கி நம்ம பாருங்கள், நிறைய மனுஷ சிந்தை, நாங்களாம் தான் நிறைய தப்பு பண்ணி ஆண்டவரை துக்கப்படுத்தி விடுகிறோம். முன்னால் சிடி போடுவோம் பார்த்தீங்களா, பாட்டு சிடி ரிலீஸ் ஆகும்ல. நாங்கள் வருஷத்தில் ஒரு முறை சிடி போடுவோம். ஏன் சிடி போட்டோன்னா, இந்த டிவி ரேடியோ மினிஸ்ட்ரி முதல்ல இருந்தது. ரேடியோவில் செய்தி கொடுக்கும்போது ஒரு பாட்டு போடணும், அதுக்காக ஒரு பாடல் போட்டு அப்புறம் செய்தி கொடுத்தா மக்களுக்கு நல்லா இருக்கும், ரீச் ஆகுன்னு சொல்லி தான் நாங்கள் பாட்டுகள் எழுதி போட்டு அது ஒரு சிடியாக கேசட்டாக போட்டு அப்படி சிடியாக போட வருஷத்தில் ஒரு முறை அவ்வளோதான். அதை அந்த டிவி ஊழியத்திலையும் நாங்கள் பயன்படுத்த ஆரம்பித்தோம். அப்புறம் பார்த்திங்களா, இன்னும் எல்லா நிறைய சிடி, வாரத்துக்கு 10-15 சிடி ரிலீஸ் ஆகுது சென்னையிலன்னு சொன்னாங்க. ஒரு காலம் யோசிச்சு, இப்போ சிடி இல்லை பார்த்தீங்களா, இல்லை, அதுவே இல்லை போச்சு. ஒரு காலத்தில் நீ யோசிச்சு பார்த்தா ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்தவ கூட்டம் எத்தனை கடை போட்டிருப்பாங்க, சிடி கடை போட்டு புக் ஸ்டால் போட்டு சண்டை போடுவாங்க. சிலர் குடிச்சிட்டுலாம் கலாட்டா பண்ணுவாங்க, இந்த சிடி வியாபாரம் பண்ணுறாங்க. அதில் நிறைய ஃப்ராடுத்தனம் பண்ணுவாங்க, காப்பி போட்டது, கள்ளத்தனம் பண்ணுறது எல்லாம் நடந்தது கிறிஸ்தவ உலகத்தில். மனசுக்கு ரொம்ப துக்கப்படுத்துகிற ஒரு காரியம். பணத்துக்காக எதையும் செய்யக்கூடிய அளவுக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தில் பல காரியம் நடக்க ஆரம்பித்து விட்டது. நான் இப்போ இந்த திறப்பின் வாசியத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் வர்றாங்கல்ல, அதில் ரிலீஸ் பண்ணுங்க பிரதர்னி வருவாங்க. அப்போ அது மாதிரி நிறைய பேர் எனக்கு தெரியாது, பல ஊழியர்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. நானும் சரி அவங்களை உற்சாகப்படுத்தோன்னு சொல்லி மாதம் சிடி ரிலீஸ் பண்ணுவோம். ஆமாம், சிலர் இந்த மாதம் ஒருத்தருக்கு தானே ஒரே நாளில் 4 சிடியை ரிலீஸ் பண்ணால் மக்களும் குழம்பிடுவாங்க, ஒரு ஆளுக்கு பண்ணுவோன்னு சொல்லி ஊழியர்களை உற்சாகப்படுத்தி செய்கிறது. ஒரு நாள் பாருங்கள், திறப்பு நாள் முந்தின நாள் ஒருத்தர் வந்துட்டார், எப்படியாவது பிரதரை பார்க்கணும், பேசணும், என்னென்ன சிடி ரிலீஸ் பண்ணணுன்ட்டு. அவரை கூப்பிட்டு, என்ன உங்களுக்கு காரியம் பிரதர்னு கேட்டேன்.
அவர் சொன்னால் ஒரு பாட்டு சிடி போட்டிருக்கிறேன், திறப்பின் வாசல்ல நிறைய வித்துருன்னு சொன்னாங்க. யார் சொன்னது அப்படின்னு மெட்ராஸில் ஒருத்தர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி, அதனால் நான் ஒரு சிடி போட்டேன். அதனால் அதை சேல் பண்ணாதான், அதனால் எனக்கு பிரச்சனை இல்லாட்டான. என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். நான் கடன் வாங்கி சிடி போட்டுட்டேன், இப்போ அதை விற்றா தான் கடன் அடைக்க முடியும். ஏன் அதை செஞ்சீங்க? ஆண்டவர் உங்கள்கிட்ட சொன்னாரா, நீங்களா செய்கிறீங்களான்னு கேட்டேன். அப்படி யோசித்தாரு. இல்லை, எனக்கு பாட்டு பாடுற தாளந்து இருக்குது, நீங்கள் பாட்டு பாடினா நீ சிடி போட்டாக்கி நீ கடன் வாங்கி போட்டால் கூட விற்று கடனில் அடைச்சிடலாம், அதனால் சேல் ஆயிரும். நான் போட்டுட்டேன், இப்போ எங்கே விற்கிறேன்னு தெரில, எங்கே போய் கொடுக்கறது தெரியல. 4 மாடி போனால் நிறைய திறப்பின் வாஜ்யத்து வர்றாங்க, நிறைய வித்துருன்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு ஊழியக்காரர் தான் சொன்னார், ஆனால் தான் நான் வந்திருக்கிறேன். அப்படியா, சரி. எனக்கு அவர் முன்ன பின்னே தெரியாது, ஆனால் ஒரு ஊழியக்காரன் வந்திருக்கிறார், தப்பாக கைட் பண்ணிட்டாங்க, வந்துட்டார். சரி பிரதர், நான் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொல்கிறீங்க, நான் சொல்கிறேன். அப்போ எவ்வளோ சீடி கொண்டா? 10,000 சீடி கொண்டு வந்திருக்கேன்டா. நான் அது இருந்துட்டேன். நாங்கள் வெளியிடுற சீடியை ஒரு 1000 தான் வாங்குவாங்க, அதுக்கு மேலே இங்கே வாங்குவாங்க. அந்த உள்ளவங்க தான், வசதி உள்ளவங்க, அது போட்டு பார்க்குறவங்க தான் வாங்குவாங்க. 10,000 சீடி பெட்டியாக கொண்டு வந்திருக்கேன் பிரதர்னார். நான் சொன்னேன், நாங்கள் எங்களுடைய ஏசுடிக்கிற சீடி ரிலீஸ் பண்ணாலும் 1000 1500 தான் வாங்குவாங்க. அப்புறம் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கணும். 10,000 அங்கே போகல. ஆயிரக்கணக்கான பேர் இருந்தால் எல்லோரும் ஜெபிக்க வர்றாங்க, சீடி வாங்குறதுக்கு இங்கே வர்றதில்லை. அதில் நாங்கள் சொல்கிறோம், கொஞ்சம் தான் வாங்குவாங்க. ஐயோ அப்படின்னு பதறாரு. நான் என்ன செய்கிறது? நான் அவர்கிட்ட அன்பா பிரதர், நீங்கள் ஒரு ஊழியக்காரன்ற நிலைமையில் வந்துட்டீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அனௌன்ஸ் பண்ணுறேன், நான் பிரதிஷ்டை பண்ணி ஜெபிக்கிறேன். ஆனால் இந்த தப்பை நீங்கள் இனிமேல் செய்யக்கூடாது. நீங்கள் ஒரு பாட்டு போட்டு சிடி ரிலீஸ் பண்ணால் முதல்ல அவர்கிட்ட கேட்கணும், எஜமான். நீங்கள் ஒரு ஊழியக்காரர் தானே, அவர் தானே எஜமான், அவர்கிட்ட கேட்கணும்ல, ஆண்டவரே நான் அதை செய்யலாமா, சிடி போடலாமா? அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, நீ செய்கிறது அல்ல ஊழியம், எஜமான் சொல்லணும்ல. இப்போ நீங்களாம் ஆசைப்பட்டு என் பாட்டு எல்லோரும் கேட்கணும், சிடி போட்டுறணும், உங்கள் பெருமைக்காக நீங்கள் செய்துட்டீங்க. ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்கலை. உங்களுக்கு பாட்டு பாடுற கிருபை இருக்க, நல்லது, அதை பயன்படுத்தின உண்மைதான். ஆனால் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும்ல. ஒருவேளை ஆண்டவர் 1 வருஷம் கழித்து செய்ய, 4 மாதம் கழித்து செய்யன்னு சொல்லி இருக்கலாம், தெரியாது. ஆண்டவர் உங்களுடைய தாளந்துகளை கொடுத்த ஆண்டவர் பயன்படுத்துவார். நீங்கள் அவசரப்பட்டுட்டீங்க. 2வது, கடன் வாங்கி செய்தது தப்பு. ஆண்டவர் போட சொன்னால் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அப்போ பணம் தாங்க ஆண்டவரே, நீங்கள் கொடுத்தா நான் செய்கிறேன்னு கேட்கணும். நாங்கள் இவ்வளோ ஊழியம் செய்கிறோம், ஆண்டவர் ஒரு திட்டம் கொடுத்தா கடன் வாங்கி நான் செய்ய மாட்டேன், நீங்கள் கொடுங்க நான் செய்கிற ஆண்டவரேன்னு சொல்லுவேன். கர்த்தர் தருவார். கடன் வாங்கி செய்யக்கூடாது, தப்பு, அதுவே தப்பு. அப்போ இது ஆண்டவர் விரும்ப மாட்டார், அது தேவ சித்தம் இல்லை. நம்ம உலக மனிதர்கள் போல சினிமாக்கார மாதிரி இத்தனை சீடி வித்துறோம், இவ்வளோ லாபம் வரும், அப்படி. இப்போ மனுஷ சிந்தை. நம்ம தேவ சிந்தை உள்ளவளாக இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், அந்த பிரதர்கிட்ட நான் அன்பாக சொன்னேன், நான் அவரை டிஸ்கரேஜ் பண்ணலை, நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் அனௌன்ஸ் பண்ணுறேன், ஜனங்க வாங்க வைக்கிறேன் பிரதர், ஆனால் இதை நீங்கள் இந்த கவனத்தில் கொள்ளணும், அது செய்யக்கூடாது. நம்ம மனுஷ சிந்தையோட உலக சிந்தையோடு செயல்படக்கூடாது. நாம் அவரை பின்பற்றுகிறவள்னா இயேசுவின் சிந்தை நமக்குள்ளே இருக்கணும். இந்த சீடி எதுக்கு போடுறீங்க? நாங்கள் பாட்டு எல்லோரும் கேட்கணும், 4 எல்லாருக்கும் மத்தியில் அப்படியே பிரபலமாகணும், அந்த மனநிலை எல்லாருக்குமே இருக்கிறாரு. அதுவே தப்பு. அந்த சிந்தை நமக்கு இருக்கக்கூடாது. இன்றைக்கி பாருங்களேன், இப்போ அதனால பாருங்கள், அன்றைக்கி கொஞ்சம் தான் விற்றுது. எனக்கு ரொம்ப துக்கம். நான் முடிஞ்ச அளவுக்கு நான் அனௌன்ஸ் பண்ணி விற்றுலாம், அவருக்கு தனி இடம்லாம் கொடுத்தேன், போட்டுக்கிடுங்க, நீங்கள் ஆள் வச்சு சேல் பண்ணிக்கொள்ளுங்கன்னு சொல்லி. அவ்வளோதானே செய்ய முடியும். மக்களை கட்டாயப்படுத்தி வாங்க செய்ய முடியாதுல்ல. அது மாதிரி முடிஞ்ச அளவுக்கு சரி. நிறைய சீடி இப்போ அதெல்லாம் இல்லை, இப்போல்லாம் யூடியூப்பில் வந்துடுறதெல்லாம் பாட்டு. இப்போ என்ன நடக்குது, ஒரு பாட்டு யூடியூப்பில் போட்டால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, எத்தனை பேர் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எங்கள் ஊழியத்தில் பாட்டு ரிலீஸ் பண்ணுவோம். அது நாங்கள் ஜெபம் பண்ணி எந்த பாட்டு எடுக்கணும்னு கர்த்தர் சொல்லணும், அது எப்போ ரிலீஸ் பண்ண கர்த்தர் சொல்லணும், அதுக்கு உபவாசம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம். இது ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமா அப்படின்றத பார்ப்போம். அது ஆத்மாக்களை தொடணும். எங்கள் ஆட்களும் ஊழியத்தில் உள்ளவங்களும் மனுஷங்க தானே, அவங்களுக்கும் ஒரு யோசனை, இது இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, இவ்வளோ பேர் இத்தனை பேர் பார்த்துட்டாங்க. நான் சொல்ல, இத்தனை பேர் பார்த்தாங்கன்றது முக்கியம் இல்லை, எத்தனை லட்சம் பேர் பார்த்தாங்கள் என்பது முக்கியம் அல்ல. அது கிறிஸ்துவின் சிந்தை அல்ல. எத்தனை பேர் தொடப்பட்டாங்க,
அந்த பாட்டு மூலமாக எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, எத்தனை பேர் ஆண்டவர் தொட்டார், எத்தனை பேர் அப்படி சொல்கிறாங்க, இந்த பாட்டு மூலம் ஆண்டவர் என்னோடு பேசினார், இடைப்பட்டார் என்று. அதுதான் உண்மையான ரிசல்ட். எவ்வளோ பேர் பார்த்தாங்க, எத்தனை பேர் லைக்ஸ் போட்டாங்க, அது வரல. அது மனுஷ சிந்தை. அதுக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. கேளுங்க, ஊழியத்திலோட நான் பேசுவேன், அது முக்கியம் இல்லை எனக்கு. எத்தனை லட்சம் பேர் பார்க்குறாங்கன்றது எனக்கு முக்கியம் இல்லை, எத்தனை பேர் தொடப்பட்டாங்க. அதுதான் கிறிஸ்து இயேசுவின் சிந்தை. இது நமக்குள்ளே இருக்கணும். நம்ம கவனமாக இல்லாட்டா எனக்கே அது வந்துடும். அப்போ எவ்வளோ பேர் பார்த்தாங்க, இவ்வளோ பேர் பார்த்தாங்களா, இவ்வளோ பேர் பார்க்க வைக்கணும். இதுதான் சிந்தனையில் ஓடினாலே நான் தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு அர்த்தம். என்னை அறியாமலேயே நான் தெய்வ சித்தத்தை விட்டு விலக ஆரம்பிச்சிட்டேன்னு அர்த்தம். உலக மக்களை போல சிந்திக்க ஆரம்பிச்சிட்டேன். எவ்வளோ பேர் பார்க்குறாங்க, எத்தனை பேர் லைக்ஸ் போடுறாங்க, அதனால் எவ்வளோ வருமானம் நமக்கு வரும். இந்த சிந்தை வந்துட்டாலே உள்ள சாத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக நுழைவான்னு அர்த்தம். ஒரு சீஷன், இயேசுவை பின்பற்றுகிற சீஷனுக்கு அந்த சிந்தை இருக்கக்கூடாது. அதுதான் இயேசு சொல்ற, மனுஷர்படி சிந்திக்கிறபடி சிந்திக்காத. மனுஷருக்கு ஏற்ற சிந்திக்காம தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்தி. இயேசு எப்படி நினைப்பான்னு நினைக்கணும். அதுதான் முக்கியம். இவ்வளோ பணம் செலவு பண்ணி பாட்டு எடுத்துட்டா இவ்வளோ பேர் பார்ப்பாங்க, அதனால இவ்வளோ வருமானம் வரும். இன்றைக்கி யூடியூபர்ஸ் நிறைய பேர் உட்காந்து எல்லாரும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு, சில குடும்பத்தில் ஒரே குடும்பத்தில் 4 பேர் யூடியூப் சேனல் நடத்துகிறாங்க. என்ன, வாட் இஸ் த ரீசன்? எய்ம் என்னன்னு கேளுங்க. பிரபலமாகணும், எல்லாரையும் பார்க்க வைக்கணும், அதில் வருமானம் வருது. உங்களுக்கு தெரியுமா தெரியாது. யூடியூப்பில் நிறைய பேர் பார்த்தாங்கன்னா அதுக்கு காசு வரும். இப்போ நமக்கும் வருது இல்லை, நம்ம பாட்டு போடுறோம், நிறைய பேர் பார்க்க யூடியூப்பில் இருந்து இவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்ன உடனே அதில் விளம்பரம் பண்ணுவாங்கல்ல, அவங்க நம்மளை வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க. அதில் ஒரு பங்கு நம்ம ஊழியத்துக்கு அனுப்புவாங்க. இப்போ எங்களுக்கு வர்றது ஊழியத்துக்கு தான் பயன்படுத்துகிறோம். நான் தனிப்பட்ட முறையில் தொடுவதில்லை, அது ஊழியத்துக்கு பயன்படுத்துகிறோம். உண்மைதான் அது. ஆனால் அது மேலே என்னுடைய விசுவாசம் கிடையாது. இந்த ஊழியத்தின் தெய்வம் சந்திக்கிற ஒரு கர்த்தர் யூடியூப் சேனல் கொடுக்குற காசை வச்சு இந்த ஊழியம் கிடையாது. நம்ம செய்கிறத வச்சு அவங்க தர்றாங்க. அப்போ தான் எனக்கு தெரியும். அதனால தான் எல்லாருக்குமே அந்த பணம் வருகிறது. அவங்க பதிவு பண்ணிட்டு யூடியூபர்னு பேச ஆரம்பிச்சு. அதனால தான் நிறைய பேரை பார்க்க வைக்கணும் என்பதற்காக அடுத்தவங்களை திட்டுனா, அடுத்தவங்களை விமர்சனம் பண்ணால் நிறைய பேர் பார்க்குறாங்க. மக்களுடைய மனது அப்படி இருக்குன்னு சொல்லி தான் இல்லாத பொல்லாத காரியத்தெல்லாம் சொல்லி பொய்யான செய்தியெல்லாம் பரப்பி யூடியூப்பில் செய்தியை பரப்புகிறாங்க. நிறைய பேருடைய வேலை பணம் சம்பாதிக்கிறதுக்காக மற்றவங்களை குற்றப்படுத்துறது, ஊழியர்களை குற்றப்படுத்துறது, திட்டுறது இல்லை. அவசியம் இல்லாதெல்லாம் அவங்க ஏன் போடணும்? ஒரு ஊழியக்காரனுக்கு பிரச்சனை, அவங்க அதுக்கான காரியத்தை சொல்லுவாங்க. ஏன் அடுத்த ஆளுங்க எடுத்து போடுறாங்க? அதை அவங்களுக்கு வருமானம் வருது. நீங்கள் தெரிந்து கொள்ளணும். அப்போ இதில் இயேசு கிறிஸ்து எப்படி மகிமைப்படுவார், இதில் இயேசுடைய விருப்பம் எப்படி நிறைவேறுகிறது? நீங்கள் யூடியூப் சேனல் நடத்தினா எதுக்கு நடத்துகிறீங்க? உங்கள் புகழுக்காகவா, பேருக்காகவா, உங்கள் பேர் பரவணும் என்பதற்காகவா, உங்களுக்கு ஒரு வருமானம் வரணும் என்பதற்காகவா? உங்களுடைய சிந்தை எதன் மேலே இருக்கிறது? உலக மக்களை போல சிந்தித்தா நீங்கள் உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆண்டவர் சொல்லுவார், பின்னாலே போ சாத்தானே, நீ மனுஷருக்கு ஏற்றவளை சிந்திக்கிறாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்லக்கூடிய இடத்துல நம்ம இருந்துடக்கூடாது. அதனால தான் நான் ரொம்ப கவனமாக இருக்கிறேன். ஒவ்வொரு காரியத்தில் கவனமாக இருக்கிறேன். எங்கள் ஆட்களே வந்து சொன்னால் கூட இது ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரா, நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவருடைய வழி நடத்தல் இப்படி தீர்மானிப்போம், அவசரப்படக்கூடாது என்பதாக. நம்ம செய்கிற ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸையும் ஆண்டவர் கவனிப்பார். அப்போ நீங்கள் செய்கிறது எதுக்காக செய்கிறீங்க? காசு இருக்கிறதுன்றதுக்காக ஒரு சிடி வெளியிட்டு பாட்டை பிரபலமாக்கணும். அப்போ நீங்கள் செய்வது ஆத்மா தொடப்படணும், ரட்சிக்கப்படணும் என்பதல்ல. நீங்கள் பிரபலமாகணும். உங்களுக்கு காசு இருக்குது, நீங்கள் அதனால் நீங்கள் தயார் பண்ணி அனுப்புகிறீங்க. அப்போ நோக்கம் என்ன? நீங்கள், உங்கள் குடும்பம், உங்களுடைய பிள்ளைகள் பிரபலமாகணும். அதான் நோக்கம். அது மனுஷ சிந்தை, உலக சிந்தை. இயேசுவை பின்பற்ற சீஷர்களுக்கு அந்த சிந்தை இருக்கக்கூடாது. தேவனுடைய சிந்தை இருக்கணும். அதில் தான் கவனம் செலுத்தணும். உங்களுக்கு பாட்டு பாட டேலண்ட் கர்த்தர் தான் கொடுத்தார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதை எப்படி பயன்படுத்தணுன்றது அவர்கிட்ட கேட்கணும். பாட்டு பாட டேலண்ட் இருக்குன்றதுக்காக உங்கள் இஷ்டத்துக்கு பேருக்கும் புகழுக்கும் பணத்துக்காக அதை பயன்படுத்தி விடக்கூடாது. அப்படி இல்லாவிட்டால் நம்ம ஆபத்தில் மாட்டிக்கொள்ளுவோம். ஒரு நாள் ஆண்டவர் கேட்பார், இது ஒன்று செய்ய சொன்னா அப்படின்னு ஆண்டவர் கேட்பார். அப்போ இயேசுடைய சீஷர்கள் என்று சொன்னால் உலக சிந்தையோடு நம்ம இயேசுவை பின்பற்றக்கூடாது. தேவனுடைய சிந்தை, கிறிஸ்து இயேசுவின் சிந்தை நமக்குள்ளே வரணும். இதில் எனக்கு என்ன லாபம் கிடைக்குன்னு சிந்தையோடு ஊழியம் செய்தால்
அது மனுஷ சிந்தை, உலக சிந்தை. இதில் இயேசு எப்படி மகிமைப்படுவார், எவ்வளோ பேர் ரட்சிக்கப்படுவாங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்கு எந்த அளவுக்கு பிரயோஜன சிந்தையோடு ஊழியை செய்தால் அது தேவனுடைய சிந்தை. அப்போ இதைத்தான் நீங்கள் அறிந்து கொள்ளணும். ஆண்டவரை பின்பற்றக்கூடிய ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் இயேசுன்ற பேரை சொல்லி இன்றைக்கி உலகம் முழுவதும் பெரிய பிஸ்னஸ்ஸு, இயேசுவின் பேரை சொல்லி நடக்கிற பிஸ்னஸ்ஸு தான் இன்றைக்கி பெரிய பிஸ்னஸ் உலக அளவிலேயே. அவர் பிஸ்னஸுக்காக பயன்படுத்தி கொள்கிறவங்க தான் நிறைய பேர். நம்ம அப்படி இருந்துடக்கூடாது என்பதில் நாம் கவனமாக இருக்கணும். நான் கவனமாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். இயேசுவை பின்பற்றுகிற சீஷர்கள் என்றால் அதுக்கு என்ன எனக்கு லாபம் கிடைக்குன்ற சிந்தரக்கூடாது. அதனால்தான் வெறும் உலக நன்மைக்காக இயேசுவை பின்பற்றின